நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன கணக்குல இந்த வேட்பாளர்களை சூஸ் பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க? இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. யாருன்னா அதெல்லாம் செஞ்சு விட்டாங்கன்னா அதை திருப்பி செஞ்சு விடுவாங்க. அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நிறைய செஞ்சு விட்டுது. அந்த பழைய பாக்கியை வந்து எடப்பாடி பழனிசாமி 27 சீட்டு கொடுத்து 27 சீட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. அது நீங்கள் கூட்டி கட்சி லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 காலி கிட்டத்தட்ட. அப்போது பாஜகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கிறது 7லேருந்து 10 சீட்டு தான் வெற்றி விகிதாச்சார வாய்ப்புன்னு நான் பார்க்குறேன். எல்லாமே பூரா தோற்று போயிடுவாங்கன்னு சொல்ல, கிட்டத்தட்ட அதுதான். அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவே நீங்கள் அவ்வளோ செய்வீங்கன்னா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நான் என்ன செய்வேன்? நானே எதனா செய்யணும்ல, நானே எதனா பார்த்து பண்ணணும்லன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கூடையும் கொடுத்துட்டு 18 சீட்டு வந்து அதிமுக கிட்ட போய் சண்டை போடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு யாரு? ஸ்டாலின் அவர்கள். 18 சீட்டு. இப்போ 2 பேரும் எப்படின்னா, தேசிய கட்சிகளை யார் பேடி அடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய தலைவர்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க 2 பேரும். இது கிட்டத்தட்ட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பை எடப்பாடி பழனிசாமி அண்ட் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின். நீ வந்து பாஜகவை அடிக்கிற அடியில் அவங்க இந்த பக்கமே வரக்கூடாது, நான் காங்கிரஸ் அடிக்கிற அடியில் ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு மாணிக்கம் தாக்கூர் வச்சு ட்வீட் போடுறது அப்படி இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம கிட்டத்தட்ட வாட்ஸ்அப்பில் 2 பேரும் மறைமுகமாக பேசியிருப்பாங்கன்னு தெரில. இதுக்கு என்னென்னா மொத்தம் 214 தொகுதிங்க. இதில் 121 தொகுதி டைரக்ட் ஃபைட்டு 120, மிச்சம் 113 தொகுதி வந்து அலையன்ஸ் டு அலையன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 113 திமுகவும் அதிமுகவும் பிரச்சனையே எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. என்னோட முன்னாள் அமைச்சர் ஜெயிச்சுக்குவாங்க, உன்னோட இன்னாள் அமைச்சர் ஜெயிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல ரெட்டலை முளைக்கும், இந்த இடத்துல உதயசூரியன் முளைக்கும். திமுக அதிமுக தான் என்ன கூட்டணி இருந்தாலுமே தனி கட்சியாக நாங்க தான் அப்படின்ற அந்த பெரியண்ணன் மனப்பான்மை. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா காய நவுத்தி பெரியண்ணன் மனப்பான்மைனா இல்ல, வச்சு செய்யறது, முடிச்சு விடுறது. ஆனா உன்னை டெல்லிக்கு கூப்பிடுறது, இந்தியில பேசுறது, ஆட்சியில் அதிகாரம் கேட்கறது, அதை கேட்கறது, முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டேன்றது, அதுக்கப்புறம் நாங்க வந்து தாவேகா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் 27 இடங்கள் 20 இடங்கள் தோக்குறாங்க அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கும் தானே பலவீனம். நாங்க 125 ஜெயிச்சுட்டு போறோம் தனியா, திமுக 125 ஜெயிக்குது, இல்ல அதிமுக 125 ஜெயிக்குது. உறவாடி நீங்க தான் கெடுப்பீங்களா? எங்களுக்கு கெடுக்க தெரியாதா? இது யாருக்கு உண்டான தேர்தல்? அது ரிஸ்க் இல்லையா? அது ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியது தானே ஆகணும். இப்போ உங்க கூட உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நீங்க ரெசார்ட் ஓடி போனீங்கன்னா அது ரிஸ்க் இல்லையா? அந்த பிரச்சனை இருக்குல்ல. அதுக்கு நாங்கள் எங்க ஆளுங்களே போட்டு போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு, அதாவதுங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுத்தீங்கன்னா, அவங்க வாங்கியிருக்க 11 சீட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 8 சீட்டில் வந்து வேட்பாளர் நல்ல ஸ்ட்ராங்காக போடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வாங்கின ஒரு 18 சீட்டில் ஒரு 12-13 சீட்டில் அவங்களால நல்ல வேட்பாளர் போடுற மாதிரி இருக்குது. இதே நீங்கள் சிபிஐ சிபிஎம் கேட்டிங்கன்னா அவங்க கேட்டதில் முக்கால்வாசி என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க. முதல்வர் என்ன சொன்னார்? நான் வந்து உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு தர மாதிரி கணக்கு, நீங்கள் அதை சீட்டாக பார்க்காதீங்க, எம்எல்ஏவாக பாருங்க. அப்போது கம்மியாக கேட்டால் நான் ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் கஷ்டமான இருக்க தொகுதி நாங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய தொகுதி நான் தருவேன். நீங்களாம் என்ன பண்ணீங்க? இரட்டை இலக்கில் தரணும், ஆட்சியில் அதிகாரம், பதவி வேணும், கட்சியை பலப்படுத்தணும்னா சரி இந்தா புடி 28 கட்சியை பலப்படுத்திக்கோ. அதே மாதிரி அங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டு ஆனால் ஒன்று ஜி சொல்லிட்டாரு, அண்ணாமலை ஜி வளர்த்தே ஆகணும், நாங்கள் எப்போ தான் நாங்கள் வர்றதுன்னா நாங்களும் பண்ணணும்னா அப்படின்றது, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்னா அமித்ஷா சொன்னதுனால நாங்கள் அமைதியாக இருக்கோன்னா சரிங்கண்ணா நீங்கள் பேசுங்கண்ணா, கடைசியாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சார். 28ன்றதை 27 குறைச்சி அதில் நிறைய பண்ணார். இப்போ முதல்வர் என்ன பண்ணார்? அவர் பங்குக்கு நாங்களும் திராவிட பாரம்பரியம், உங்களை விட நாங்கள் பழைய கட்சி பெரிய கட்சி ஆட்சியில் இருக்கோம், இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த 28 மெட்ராஸ்லேயே அறிவிச்சிட்டு போகலாம். இதுக்கு ஃப்ளைட் எடுத்துன்னு போய் வந்துட்டு லட்சுமி மேடம் சொன்ன மாதிரி இப்போ 8 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க ஜெயிக்கிற மாதிரி 18லேருந்து. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி சீட்டுகள் வந்து நிறைய சீட்டை தள்ளி விட்டாரோ அதே வேலையை தான் முதல்வர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, காங்கிரஸ்க்கு பண்ணியிருக்காரு. இதில் வந்து இப்போ விசிகாக்கு எடுத்தீங்கன்னா விசிகாக்கு அவங்க கேட்ட சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த 8ல் வந்து மேபி ஒரு 5 தொகுதியில் நல்ல வேட்பாளர் போடலாம். இதில் சப்ஜெக்டே இல்லாமல் ஒருத்தர் 10 சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க கடைசியாக வந்தவங்க. அதுல நிறைய பேருக்கு அதிருப்தியும் கூட. எதுக்கு அது? அதுல அதிருப்தி இருக்கட்டும், கூட்டணி கட்சிகள் இருக்கட்டும். அதுல நிறைய இடம் வந்து அதிமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் அவங்க எதிர்க்கிற மாதிரி வருது. புரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு அதுவும் 3-4 சீட்டுக்கு தான் சமம்.
நீங்க தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாங்க 2 பேர் அதுல நட்சத்திர வேட்பாளர். நான் இங்க இன்னும் திமுகக்குள்ளாக இப்போ ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா? இப்ப 28 அமைச்சர்களை ரீடைன் பண்ணிருக்காங்க கோட்டி. அதே போல மனோ தங்கராஜ், கைல்வழி, பொன்முடி, எம்ஆர் காந்தி அவங்களுக்கு இப்போ அவங்க சன்னுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அடுத்து அவங்க குடும்பத்தினர் கொடுத்துருக்காங்கனாலும் சிலர் எல்லாம் எந்த ப்ரூட்டலா ஓகே இன்னைக்கு சீட் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுகள் சில தொகுதி மாற்றங்கள் அதையெல்லாம் நீங்க எப்படி? அதாவது ஒரு சில இடத்துல வந்து ஒரு 60% ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காரு முதல்வர். ஓகே, இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 70% ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். எல்லாமே எக்ஸ்எம்எல்ஏ, பழைய அமைச்சர் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. கொஞ்சம் இடத்துல வந்து ஒன்றிய செயலாளர். திமுக என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து புதுமுகங்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காரு. அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கும். பட் உள்ளுக்குள்ள என்ன உண்மைனா ஆன்டி இன்கம்பன்ஸே குறைக்கிறார். எப்பயுமே நீங்க தொகுதியில கலப்பிரசாரத்துக்கு போனீங்கன்னா எம்எல்ஏவை பார்த்து நாளாச்சு, வர்றதே இல்லை, பிஸியா இருக்காரு, மக்கள் பிரச்சனை கேட்கறதுல. அப்போ புதுமுகங்கள் போட்டா அந்த கோபம் தனியும். எப்பயுமே ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு கோவம்ன்றது உருவாகும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை நீங்கள் குறைக்கணும்னா புதுமுகங்களை அதிகமாக போடணும். அப்போ புதுமுகங்களை போடுறாங்க. சரி, அப்போ மொத்தமாக புதுமுகங்கள்லாம் போட்டால் தோற்று போயிடும் கட்சி. இப்போ துரைமுருகன் இருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு வேளை சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவர் வெளில வருமா, நம்ம பத்திரிகையாளர் சும்மா இருப்போமா, போயிட்டு இதை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள், அது என் சமாச்சாரம் இல்லை, ஆனால் நிறைய கூட்டணி தலைவர் பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க, அதை முதல்வர் விரைவில் சரி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அது ரஜினி சாரே என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அதில் துரைமுருகன் சார் ஒருத்தர் இருக்கிறாரு, ஹெட் மாஸ்டரே அப்படின்ற மாதிரி, அது மாதிரி எதனா தக் லைஃப் பண்ணி விட்டுருவாரு. அதனால என்ன பண்ணுறது, சேஃபாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. உதாரணத்துக்கு ராஜகண்ணப்பன் அவர்களுக்குமே சிக்கல் இருக்குது, சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அது மாதிரி 4 முறை 5 முறை எம்எல்ஏ இருந்தவங்களுக்குலாம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ அந்த இடத்துலலாம் பிரச்சனை வேணாம், வேட்பாளர் போட்டு அவங்க ஜெயிச்சா போதும், ஜெயிச்சு வரட்டும், மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுமுகங்கள்லாம் நிறைய இடத்துல எந்த இடத்துல பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித் சீட்ஸ் இருக்கு பாருங்க, ரிசர்வ் சீட்ஸ், அந்த இடத்துல அந்த சான்ஸை பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துல வந்து நிறைய பேரை மாற்றிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக டாக்டர்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க, அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக இது அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரிஞ்சால் அதை காங்கிரஸ்க்கு தள்ளி விட்டுருது. இது ட்ரெடிஷ்னலாக டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரிஞ்சால் அதை பிஜேபி தள்ளி விடுறது. அந்த வேலையை 2 திராவிட கட்சிகளும் பார்த்துருக்காங்க. என்ன கேட்டால் ரிஸ்க் வந்து முதல்வர் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ரிஸ்க் எடுக்காமல் இது பண்ணியிருக்காரு. இப்போ இதை தாண்டி இதுக்கப்புறம் தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியல் வந்தாலும் அவங்க என்ன ஒரு 10 சீட்டில் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஓகே, அப்போ அதெல்லாம் யூகித்து இன்னொன்று முதல்வர் வந்து அதையும் கணக்கில் எடுத்திருக்காரு. இப்போ அண்ணாநகர் தொகுதியில் கார்த்திக் போட்டிடுவார், எம்கே மோகன் அவர்களோட மகன்ற மாதிரி பேசுவார். அவர் என்ன பண்றாரு, வில்லிவாக்கம் போறாரு. ஏன்னா ஆதவர்ஜுன் அங்கே நிற்கிறாரு. அப்போ அவரும் ஒரு பரம்பரை ஏழை, இவரும் ஒரு பரம்பரை ஏழை, 2 பரம்பரை ஏழையும் அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு மக்களுக்கு ஏதோ பார்த்து செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து 2 பேர் நட்பராகவே பழகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பேர் சுவாமிநாதன் அழகாக சொன்னார், ஒருத்தர் பேர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன், இன்னொருத்தர் பேர் ஐ பெரியசாமி, இல்லை அவரோட மகன். வெளியிலலாம் பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணிருக்கா, லைட்டாக அம்மையார் ஜெயலலிதா இந்த வேலையை பண்ணுவாங்க. பெரிய ஆளை தூக்கிட்டு போய் இன்னொரு பெரிய ஆள் கிட்ட போயிட்டு உண்மையிலே பெரிய ஆள் யார் அடிச்சு காட்டுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலையும் பார்த்துருக்காரு. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை வாலண்டரியா டெசிஷன் எடுத்திருப்பாங்க கோவை தெற்கு. ஓகேங்களா? பட் ஆனால் செந்தில் பாலாஜி போன வாட்டி கரூரில் நிற்போம் 4 சீட்டையும் இது பண்ணார். எனக்கு நம்ம ஒரு கோவை தெற்கில் போனதுனால கரூரில் வந்து கொஞ்சம் சிக்கல் வரலாம், வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணும். ஏன்னா கரூரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்க செந்தில் பாலாஜி அங்கேருந்து கரூரில் வந்து தூக்கும் போது செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிற விஜயபாஸ்கர் அங்கே பிளேல வந்தாப்பலனா கரூரில் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு செந்தில் பாலாஜி அளவுக்கு இன்னும் 25 நாள் இருக்குங்க. நீங்கள் என்னதான் இருந்தாலும் எல்லாருமே விஜய் சார் மாதிரி ஒரு தொகுதி ஒரு நாளுக்கு 5 தொகுதி கவர் பண்ண முடியாது. இவங்களாம் சாதாரண அரசியல்வாதிகள். அதனால் இவங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது, அப்போ தெற்கில் போய் வேலை செய்யணும், திருப்பி கரூருக்கு வரணும், இன்னொன்று தென்மண்டல இது. அவரை பொறுத்தவரை என்னென்னா மேடம் கூட சொன்னாங்க, அதே மாதிரி சுவாமிநாதனும் சொன்னார், உதயநிதி டீம் அவங்களுக்கு கொடுக்கலன்றது. அது கிட்டத்தட்ட உண்மை. நான் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது என்னன்னா முதல்வரோட மாவட்ட செயலாளர் டீம் இருக்கும் பாருங்க, அந்த மாவட்ட செயலாளர் டீம் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா எக்மோரில் பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்கல, மாவட்ட செயலாளருக்கும் அவருக்கும் சண்டை. அதே மாதிரி நேருக்கும் ஒரு சில எம்எல்ஏங்களுக்கும் சண்டை, அங்கே காலியாக இருக்கிறாரு. அது மாதிரி ஒரு சில இடத்துல வந்து மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்களோ அதை பண்ணியிருக்கிறார்.